மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம். இன்றைய நாள் முதற்கொண்டு சில தினங்கள் வரைக்கும் பாடுகளை குறித்ததான வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த 4 வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசாயா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசாயா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, நம் பாடுகளை ஏற்றுக்கொண்ட கர்த்தர். அவன கண்பான தேவச்சனமே, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, செய்யத்தகாத காரியங்களை நாம் செய்து அவரை விட்டு தூரம் போய்விட்ட காரணத்தினாலே நம்மை மீட்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படியாக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய கை, அவருடைய செவிகள் முடவுப்படவும் இல்லை. ஏன் அவர் காணாதவர் போல் இருந்தார், ஏன் அவர் கேளாதவர் போல் இருந்தார் என்று சொன்னால், நம் பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய மீறுதல்களை அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு பிரிவினையை ஏற்படுத்திய இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான், இந்த நிலையிலிருந்து நம்ம விடுவிப்பதற்காகத்தான் பாவம் அறியாதவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கண்பானவர்களே, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. எனவேதான் என் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அதே போல மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார்.
எல்லோரும் மீட்கப்பட வேண்டும், எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்கிறேன். ஒருவேளை என்னை கேட்கிற தேவ சனமே, இன்னைக்கு நீ ஒருவேளை அவருக்கு தூரமாய் இருக்கலாம், அவருடைய பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம். உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி உங்கள் பாரங்களை அவர் மேல் இறக்கி வையுங்கள், உங்கள் சுமைகளை அவர் மேல் இறக்கி வையுங்கள். அவர் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்து அவர் உனக்கு நித்திய மீட்பை தருவார். நித்திய ஜீவனை உனக்கு பெற்று தருவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, உடைய பாடுகளை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே எங்கள் மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்கள் அன்பு நேசரே இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா, பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் இடத்திலே வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைக்கிறீரே. எங்களை அனுதினம் விசாரிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். சொல்லியிருக்க வார்த்தையின்படியாக இடத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். அப்பா, உங்களை பொறுப்படுத்திக் கொள்ள நித்திய மீட்புக்குரிய வழிகளை எங்களுக்கு காண்பித்து பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்விற்குரியவர்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று கருத்தால் படிச்சு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.